பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களிடம் மனித உரிமை ஆணையம் விசாரணையானது மேற்கொண்டு விசாரித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில பிபிடிசி நிர்வாகம் 100 ஆண்டுகளாக அந்த தேயிலை உற்பத்தியை நடத்தி வந்தது. இதில் 4000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் கடைசியாக 534 தொழிலாளர்கள் 700 குடும்பங்கள் இங்கே மேலே வசித்து வந்தார்கள். இவர்களை அந்த ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் அவர்களை வெளியேற்றும் முயற்சியில மாவட்ட நிர்வாகம் மற்றும் அந்த பிபிடிசி நிர்வாகம் ஈடுபட்டது. இதனை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. இதனிடையே தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் இந்த மாஞ்சோலையை சேர்ந்த ஒரு 4 நபர்கள், அதோடு மட்டுமல்லாமல் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். இது தொடர்பான புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய 2 நபர்கள், அதாவது டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ரவி சிங் மற்றும் ஆய்வாளராக இருக்கக்கூடிய திரிபாதி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களின் வீடுகள் நேரடியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்களும் இது குறித்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த விசாரணை அப்படிங்கிறது 4 நாட்கள் நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முழுமையாக மாஞ்சோலை பகுதியில் விசாரணையை முடித்து இங்கேயே தங்கக்கூடிய அவர்கள் தொடர்ந்து நாளுக்கு காக்காட்சி ஊத்து பகுதிகளிலும் அந்த தொழிலாளர்களை சந்தித்து அவர்களிடம் அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து கேட்டறிகிறார்கள். 21ஆம் தேதி வரைக்கும் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெறுகிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி. சிவமணி.